ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, பெஸ்ட்டாக பார்த்து பண்ணி தரோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தார் ரோட் டச்சிலேயே புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் பஸ் போர் ரூட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, கிணறு சர்வீஸ் இருக்கா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ லென்த்தில் இருக்குது, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ரெட் சாயிலான மண் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தார் ரோட் டச்சில் எனக்கு லேண்டு வேணும், பஸ் போர் ரூட்லேயே வேணும், அதுவும் கிணறு சர்வீஸோடு இருக்கணும், பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. இப்போ தான் அக்ரிகல்ச்சர் பண்ணி நெல் அறுவடை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 2-2.5 மாதமாக மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணல, சேல்ஸுன்னு சொன்னதுனால. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஒரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. புஞ்ச லேண்டுங்க, நல்லா ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க வருவாங்க, சிங்கிள் ஓனர் தாங்க. உங்களுக்கு சிங்கிள் சிக்னேச்சர், சிங்கிள் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரெக்ட் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட கால் பண்ணி தரேன். நீங்களே கூட அந்த ஓனர்கிட்ட டைரெக்டாக ஃபோன்லேயே கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ லேண்டு கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்லா 3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் பஜார் இருக்குங்க உங்களுக்கு. அந்த டவுன் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட்லேயே தாங்க இருக்குது. ஒரு 1/2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 அடி வருங்க உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ 400லேருந்து 450 அடி பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நல்ல ஒரு நீர்வளமான கிணறு உங்களுக்கு, எனி டைம் தண்ணி இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் கரும்பு, நெல், உளுந்து அது மாதிரி பயிர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா சூப்பரான தண்ணி, தண்ணி வளமும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு சால்ட் வாட்ரு, உப்பு தண்ணி மாதிரி இல்லாமல் நல்ல வளமான தண்ணிங்க உங்களுக்கு. இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு வீடு கட்டிட்டு ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸு, ஃபார்ம் லேண்டு மாதிரி டெவலப் பண்ணணும், பண்ணை நிலமாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த லேண்டில் நீங்கள் வீடு கட்டி கூட ஸ்டே பண்ணலாம்.
இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் இருக்குங்க. ஒரு 100-150 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த லேண்டில் வீடு கட்டி கூட தனியாக ஸ்டே பண்ணலாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான அதுவும் கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த லேண்டுக்கு ஸ்டேட் பைபாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 4 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வருங்க. 25 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GST நூறடி பைபாஸ் இருக்குது. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டுங்க உங்களுக்கு. ஸோ லேண்டோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 ஏக்கர் இருக்குங்க. டோட்டல் ஏரியா டோட்டல் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 3.25 ஏக்கர் இருக்குங்க. நல்ல சூப்பரான லேண்டு. ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கே லேண்டு பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மாதமாக வந்து எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து நெல், கரும்பு, உளுந்து எல்லாம் பயிரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தர்பூசணி சாகுபடியும் போட்டிருக்காங்க. அதாங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தர்பூசணி, நெல் பயிர், கரும்பு, பூ, உளுந்து எல்லாம் பயிரும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பக்கத்தில் எப்படி இருக்குது லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 22,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 22 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தார் ரோட் டச்சில் கிணறு சர்வீஸோட அதுவும் பஸ் போர் ரூட்டில் வில்லேஜுக்கெலாம் ஜஸ்ட்டு பக்கத்தில் 100 மீட்டர்லாம் இந்த பட்ஜெட் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. நிறைய பேர் யார் வந்து இடம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ தார் ரோட் டச்செலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஒரு சென்ட்டு வந்து 22,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 22 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. யார் வந்து லேண்டு பார்த்துட்டு சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் அக்ரிமெண்ட் எதுவும் போடாமல் டைரெக்டாக யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே யார் சீக்கிரமாக வந்து முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 20,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 20 லட்ச ரூபா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த லேண்டில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தாங்க இருக்குது. நம்ம லேண்டுக்கும் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஒரு 4 அடி 5 அடி கொஞ்சம் டவுனாக இருக்கும். அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டுங்க. மிச்சபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பஸ் போர் ரூட் ஆகட்டும், தார் ரோட் டச் ஆகட்டும், கிணறு சர்வீஸ் ஆகட்டும், வில்லேஜ் நியர்பைலேயே இருக்குது. ஸோ மண்ணும் நல்ல சூப்பரான மண் உங்களுக்கு. நம்ம லேண்டில் வந்து தேக்கு மரம் இருக்குது, ஒரு 15 தேக்கு மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. ஸோ தென்னை மரம் 2-3 தென்னை மரம் இருக்குது. எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லேண்டுக்கும் அந்த ரோடுக்கும் தார் ரோடுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 அடி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும். அது மட்டும்தான். ஸோ இது பாருங்கள், யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த